ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், இங்கே டாப் ஸ்லிப் வந்தாச்சுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு இந்த மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. யானை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து விண்டரில் வந்தோன்னா அப்படியே பச்சை பச்சைன்னு கிராஸ் பயங்கரமாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கருகி பூச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. இங்கே தான் ஆஃபீஸ் நம்ம என்ட்ரி பண்ணணும். உள்ளே போய்ட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் என்ட்ரி பண்ணோம். ஃபுட்டு வந்து நம்ம ரூம்லேயே செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கேட்டோம்னா நாங்கள் 2 பேர்னால இங்கே கேண்டீன் இருக்குது பக்கத்தில், அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். வந்தாச்சுங்க, கேண்டீன் வந்தாச்சு. கேண்டீன் இங்கே தான், ஆஃபீஸ் ரூம் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சஃபாரிக்கு போகிற வேன் ஜீப் எல்லாமே இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. சரி, இன்னொரு செப்பலுங்க இருக்குது, போட்டு வா. இதுதான் கேண்டீன். டேஸ்ட் ஆஃப் ஹோம் மேட்னு போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஈவினிங் புரோட்டா. கேண்டீனா? ஓகே. என்ன இருக்குது சாப்பிட? சாப்பாடு இருக்குல்ல? வாஷ்ரூமில் அங்கே இருக்குது. வெளியே போகணுமா? புளிக்கு பின்னாடி இருக்கா? சரி, ஓகே. புயல் வந்துங்க, அந்த மாதிரி யானைகளெல்லாம் அடிச்சு கொண்டு வர அளவுக்கு தண்ணி வருங்க. புயல் அடிக்கிறது, புயல் அந்த மாதிரி வருங்க. நிறைய அழிவுகள், இந்த அழிவுகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மரம் மட்டையெல்லாம் ரோட்டில் விழுந்து ரோடெலாம் பிளாக் ஆகிடுங்க. ஒரு காலத்தில் நீங்கள் பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா ரோடு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. 1 மாதம் மேலே வண்டியே வரல, அந்த அளவுக்கு இங்கே மழை அடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் மழை இப்போ வெளிநாட்டில் அடிங்க. அடிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்களா ஒரு சைடில் சேர்த்திக்கிறா, அந்த மாதிரி இங்கே மரத்தை கொண்டு வச்சு மரத்தெல்லாம் அடிச்சு போடும், மரத்தெல்லாம் அடிச்சு கொண்டு வச்சு அந்த மாதிரி ரோடு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சுங்க. இந்த 12 கிலோமீட்டர் நாங்கள் கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவ்வளோ அந்த அளவுக்கு மழை பெய்யுங்க. இப்போ இந்த 3 வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மழை தண்ணி தான், இந்த மழை தண்ணி தான். இப்போ மழையே கிடையாது, இந்த பனி தான் மழை பெய்கிற மாதிரி பெய்யுது. அதுதான் அந்த தண்ணியை வச்சு இங்கே அனிமல்ஸ் பூரா வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ நைட் டைமில் வந்து இப்போ நாங்கள் வந்து அம்பளி ஹவுஸில் இருக்கோம். சரி, தங்கியிருக்கோம். சரி, நைட் டைம் அங்கேருந்து வரலாமா காரில்? இங்கே நைட்டில் வரக்கூடாதுங்க. உள்ளே தான் உட்காந்துருக்கோம் ஃபுல்லாகவே. இல்லை, நீங்கள் மேலே உட்காந்து பார்த்துக்கலாம், மொட்டை மாடியில் உட்காந்துக்கலாம். மாடியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பைசன் வரும் பார்க்கலாம். பைசன் வரும் பார்க்கலாம். சிறுத்தை இதெல்லாம் யானை சிறுத்தை காலைல பார்த்துருக்காங்களா? காலைல பார்த்துருக்காங்க. தங்கியிருந்தவங்க பார்த்துருக்காங்க, காலைல பார்த்துருக்காங்க. சிறுத்தை பார்த்துருக்காங்க. காலைல ஒரு 5 மணிக்கு பார்த்துருக்காங்க. சிறுத்தை பார்க்கலாம். இப்போ நைட் டிஃபன் இங்கே தானே? அங்கே சமையல்காரர் இல்லைங்களா? சமையல்காரர் இல்லைங்களாங்க? அங்கே இருக்காங்களா தெரியலைங்க. சரி, இல்லைன்னா இங்கே தான் வரணும். இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம். வந்து இல்லைன்னா வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், யாரும் புக்கு இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்க முடியும் கெஸ்ட்டுங்க. சரி, அதனால தான் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. வாங்கிட்டு போயிடலாம். யானை வருவாங்க. யானை வரும் காட்டுன்னு பாருங்க. புள்ளிமான் பார்க்கலாம், நிறையா இருக்கும். அது வருங்க. பின்ன புலி சேர்த்தெல்லாம் நம்ம லக்கை பொறுத்து இருக்கு, எப்போ கிடைக்கும் சொல்ல முடியாது நம்ம லக்கு. சரிங்க, சரி, ஓகே. அது சாப்பிடாம போய்ட்டு நம்ம இப்போ வந்து சீசன் கிடையாது, நம்ம வந்து வீக் டேஸில் வந்துருக்கோம். இங்கே யாருமே இல்லை இப்போதைக்கு. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி சாதம் தான் ரெடி ஆகிடுச்சு. பரவாயில்ல, வந்ததுக்கு பசிக்கு புளி சாதம் சாப்பிட்லாம். அது வந்து கிடச்சிருக்கு நமக்கு. உட்காந்து சாப்பிடுவோம். அது அப்படியே நம்ம வந்துருச்சுப்பா. போதும், அது 1 பிளேட் போதும். பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட்டில், இந்த காட்டுக்குள்ளே கேண்டீனில் நமக்கு புளி சாதம். லக்குன்னு தான் புளி பார்க்கலாம், அப்படி இல்லைனா புளி சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். சிரிக்கிறாங்க அண்ணன். இங்கே தான் கேண்டீனுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு லஞ்சு. நைட்டு டின்னருமே இங்கே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. சப்பாத்தி தான் கிடைக்கும், சப்பாத்தி வச்சுக்கிறோமா. இப்போ சிக்கன் எக்கெல்லாம் வேணால் நீங்கள் கீழே வாங்கிட்டு வரணும். எக்கு, சிக்கனு, அடுத்தது பால், தோசை வேணால் உங்களுக்கு மாவு கீழே வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிலாம் நம்ம அம்பளி ஹவுஸ்லேயே ஆள் இருப்பாங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே அம்பளி ஹவுஸுக்கு கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. எங்கே வைக்கணும்? கொடுங்க, எல்லாம் உனக்கு. நான் தான் ஆள் உனக்கு கேட்குறேன். வழியை சொல்லிட்டாங்க போங்கன்ட்டு. ஆனால் வந்து இங்கேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் போகும்போது எங்கேயும் வண்டி விட்டு இறங்கிடாதீங்க, வண்டி நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்க வேறு. அப்படியே பயமுறுத்துறாங்க. சரி, வாங்க போவோம். ஏன்னா வந்து முக்கால்வாசி எந்த வித அனிமல்ஸும், சரிப்பா சரி, முக்கால்வாசி எந்த ஒரு அனிமல்ஸும் வராது. முக்கால்வாசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள். சீட்டல், குறிஞ்சி, முல்லை, டாமன்றி, மருதம், பைசன், அம்பளி ஹவுஸுக்கு போர்டு போடல. ஆனால் இப்படி தான் போகணும், ஒரே ரோடு அப்படின்ட்டாங்க.
சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். மேலே மேலே தான் ஏறுது. நல்லா ஸ்லோப்பாக ஏறிட்டு இருக்கு அப்படியே மேலே பாருங்க. நல்லா போயிட்டு இருக்கு ரோடு அப்படியே. இதோ லெஃப்டில் தெரியுது பாருங்க. இது வந்து சிட்டல் ஹவுஸுங்க. இது வந்து அம்பளை ஹவுஸு. செக் போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே போவோம். நம்ம யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம் இந்த காட்டுக்குள்ளே. யாருமே இல்லைங்க வீக்டேஸ்னால. நான் அந்த ரூம் புக்கிங் பார்த்தேன், பார்த்தீங்கன்னா கிடைக்கல. மற்ற நாள் நிறைய நாள் கிடைக்கவே நமக்கு. இப்போ டக்குன்னு கிடச்சி சேர்ந்து புக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வீக்டேஸில். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம வண்டி தான் போகுது, தனியாக போயிட்டுருக்கோம் அப்படியே. வாவ், பயங்கரமாக இருக்குது காடு. ஒரு வண்டி போகிறதுக்கு மட்டும் பாதை அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. பயப்பட மாட்டல பாப்பா? ஒரே பாதை தான், அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம. இந்த காட்டுக்குள்ள நாங்கள் மட்டும் தான் தனியாக போகிறோம். நான், பாப்பா, ஒய்ஃபு 3 பேர் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கோம். லெஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பள்ளம். பார்த்து நம்ம மெதுவாக ஜாக்கிரதை வண்டி ஓட்டணும். அவங்க 2 பேரும் என்னன்னு தெரியல, பின்னாடி உட்காந்துட்டாங்க. பயந்துட்டு உட்காந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. இது ஃபுல்லாகவே காடு தாங்க உங்களுக்கு. நீனே பயப்படுறியா? இந்த லெஃப்டில் தெரியுது பாருங்க மேலே, அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். லெஃப்டில் அந்த பில்டிங் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறது. ஆமாம், சுற்றிலுமே முழுக்க காடுங்க ஃபுல்லாகவே. யாருமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நடந்து வர மாட்டாங்க முக்கால்வாசி. உங்களுக்கு அவ்வளோ மோசமான காடு இருந்தது. எப்போ வேணால், எந்த நேரத்தில் வேணாலும், எந்த மிருகம் வேணால் இங்கே வரலாம் நமக்கு. இருந்தாலும் வந்து நம்ம பயப்படாமல் போகணும், அதான் முக்கியம். இப்போ இந்த ரைட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே காடு தான் உங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட மேலே ஏரியாச்சுங்க. ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம மோசம் பாருங்க. வண்டி எப்படி ஆடுதுன்னு பாருங்க, எப்படி குழுங்குது பாருங்க வண்டி. பயங்கரமாக ஏறவே முடியல பாருங்க. வந்தாச்சு. அப்பா பயங்கர மோசமாக இருக்கு ரோடு. நல்லா மேலே ஏறுங்க ஸ்லோப்பாக உங்களுக்கு. இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க பங்களா, அதுதான் அம்பளி இல்லம். அப்பா பயங்கரமாக இருக்குது. டயருக்கு வீணாக போடும் போது பயமாக இருக்குது. வந்தாச்சுங்க. ஓ, வாட்ச்மேன் இருக்காங்க அங்கே. வாட்ச்மேன் இல்லை, நம்ம என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியல, வாயை வர முடியுது எனக்கு. என்ன சொல்கிறது அப்போ, நம்ம செஃப்பு கார்டு எல்லாமே அவர் தான். இங்கே வந்து வண்டி நிப்போட்டோம் அப்படியே நம்ம இங்கே வந்து. கடைசியாக இங்கே வந்தாச்சுங்க அம்புலி ஹவுஸு. இந்த பேக் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த பேக் வந்து இருக்கிற வச்சு தான் இந்த லக்கேஜ் நம்ம தூக்குறோம். நான் மட்டும் இல்லை, எல்லா ஆம்பளையும் இதே கதி தான், கவலைப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்தாச்சு. வெளியில் உட்காரதுக்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உட்காந்து அழகாக இயற்கை ரசிக்கலாம். நம்ம வெயிலாக இருக்குது வந்துடுறோம். நம்ம காரை நிப்பாட்டிச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண அம்புலி ஹவுஸு. ஃபுல்லாக காடு தான், சுற்றிலையுமே காடு தாங்க உங்களுக்கு. மரணம் பயத்தில் இருக்குது அப்படியே. வாங்க உள்ளே போவோம். அப்படியே உள்ளே வந்தோடனே பாருங்கள், அழகாக டைனிங் டேபிள்லாம் இருக்குது. இங்கே கூலர் இருக்குது, வாஷ் பேசின் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. திறந்துருக்க ரூமு அதில் இருக்கா? சரி, மாடியில் தான் நம்ம ரூம் இருக்குங்க. படிலாம் பாருங்கள், அந்த காலத்து மாதிரி, அந்த காலத்து படி மாதிரி இருக்குது அப்படியே. அதில் கீழே கவனம் இல்லைங்கப்பா. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோன்னு வச்சுங்க, மொத்தம் 4 ரூம் தான். நம்ம ஃபஸ்ட்டு தங்க போகிற இந்த ரூமுங்க, செகண்ட் இந்த ரூமு, தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க இந்த ரூமு. அடுத்த 4th ரூம். மொத்தமாகவே இங்கே வந்து 4 ரூம் தான் மொத்தமாகவே. இங்கே வந்து நம்ம அப்படியே மொட்டை மாடி போவாங்க. நமக்கு முன்னாடி வந்துடுறாங்க பாருங்கள் இந்த பிள்ளைங்க. இவங்க வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. நோருப்பா. திஸ் இஸ் மொட்டை மாடி டாப். இங்கே பாருங்கள்,
ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வியூ தான் பக்காவாக இருக்கும் பாருங்கள் வியூ அப்படியே. அதே மாதிரி அனிமல் சைட்டிங் நம்ம மொட்டை மலையிலேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து நைட்டு ஏதாச்சும் மிருகம் வந்து இங்கே நிற்கும். யானை, காட்டெருமை, சிறுத்தை, அடுத்தது கரடி, அது மாதிரி ஏதாச்சும் மிருகம் வந்து இங்கே நிற்கும். ஏதாச்சும் நைட் வந்து நம்ம சைட் பண்ணலாம் அப்படியே சூப்பராக. ஃபுல்லாகவே ஓப்பன் தான் உங்களுக்கு எல்லாமே. இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம கார் நிற்கிது பாருங்க வெளியில். ஃபுல்லாக உங்களுக்கு காடு தான் சுற்றிலுமே. இங்கே பாருங்க. ஓ ஹீட்டர் தான் இருக்குது போல. இங்கே சோலார் ஹீட்டர் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த கிரைசர் அது இருக்குது பாருங்கள். விகார்டு கம்பெனி இருக்குது. விகார்டு கிரேக், விகார்டு. மொட்டை மாடி நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். காற்று நல்லா அடிக்குங்க பயங்கரமாக. அப்படியே சவுண்டு கேட்குற காற்று சவுண்டு உங்களுக்கு அப்படியே. அங்கே பாருங்க சிட்டி ஏதோ ஊர்லாம் தெரியுது இந்த சைடு. அதுதான் நம்ம வந்த பாதை தெரியுது பாருங்க. ரோடு சுற்றியுமே காடு தான். இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. தான் இங்கே இருப்போம். இன்னொன்று இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புக்கிங்கே யாருமே இல்லைங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போதுமே புக்கிங் இருக்கும், யாராச்சும் இருப்பாங்க. நம்ம நேரத்தை பாருங்கள், யாருமே இல்லை. நான், ஒய்ஃபு, பாப்பா மட்டும் தான் இருக்கோம். நமக்கு ஹெல்ப்புக்கு அந்த கார்டு ஒருத்தர் இருப்பார். ஒரு வயசானவர் தான் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அனுபவஸ்தாலியாக நினைக்கிறேன் அவர் வந்து. குழந்தைக்கெல்லாம் என்னன்னே தெரியாது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு லைட்டுக்கு மேலே நம்ம யாருமே வெளியே போகக்கூடாது. இங்கே வந்து நல்லா காத்தடிக்கு பாருங்க. அப்படியே டாப்பில் இருக்கோம் நம்ம வந்து. இந்த ரோடு தான் இங்கே ரோடு போகுது பாருங்கள். அது வந்து எலிஃபென்ட் கேம்ப் ரோடு. நம்ம காரில் போகலாம் முன்னாடிலாம். இப்போ இன்னும் காரெலாம் போகலாங்கிறாங்க. ஜீப்பு அப்படி இல்லைன்னா வேனில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற அம்பளி இல்லம். அழகாக இந்த இடத்துல மிரர் இருக்குது பாருங்கள் பக்காவா. அழகாக 2 பெட்டு, சாரி ஊருக்கா பெட்டு, 2 பேர் தங்கலாம் தாராளமாக. நீங்கள் என்ன படுத்துக்க டேபிள் இருக்குது. இந்த இடத்துல கபோர்டு திறந்தா சிறுத்தை தான் வருமா, புலி வருமா? ஒன்றும் வராது. சேஃப்டி லாக்கெல்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இப்போ சுற்றிலுமே கண்ணாடி பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து அழகாக பார்த்துக்கலாம். யானை வருதா, கரடி வருதான்னு. ஒரு சேர் இருக்குது. பரவாயில்ல. இங்கே வா. இந்த கிளாஸ் வரையாமல் நம்ம பார்த்துக்கலாம். யானை வருதா, கரடி வருதா, புலி வருதான்ட்டு, இல்லை சிறுத்தை வருதான்னு பார்த்துக்கலாம் அழகா. அதே மாதிரி இங்கே விண்டோஸ்லாம் பாருங்களேன், எல்லாம் ஓப்பன் டைப்பு தான். அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா அழகாக வெளியில் தலையை விட்டு நல்லா ஜம்முன்னு வேடிக்கை பார்க்கலாம். அப்படியே சும்மா வந்து உங்களுக்கு காட்டெருமை, மான் அதெல்லாம் வந்து இங்கே வந்து மேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஈவினிங் டைமில், ஈவினிங் காலையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே நம்ம அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். மான்லாம் இருக்குங்க. ரொம்ப ரேராக யானை வரும், சிறுத்தை அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும். நேற்று ஏதோ சிறுத்தை பார்த்தா சொல்கிறாங்க. நம்ம நக்குன்னு தான் இங்கே சிறுத்தை பார்ப்போம். சரிங்களா? இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இல்லை பழைய காலத்து டைப் கபோர்டு. அப்படியே பிரிட்டிஷ்கார டைப் தான் எல்லாமே. சாத்துவோம். வாங்க. நெக்ஸ்ட் வாஷ்ரூம். இங்கே பாருங்கள், நல்ல சூப்பரான மிரர், வாஷ் பேசின், டேப்பு. அழகாக இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் ஒன்று இருக்குது, இந்தியன் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2மே இருக்குது. அவ்வளோதான். சரி. இது பார்த்தீங்கன்னா ஷவர். இங்கே டேப் வச்சு போய்க்கலாம் ஜம்முன்னு. வாங்க. எங்களோட சேர்ந்து இந்த பயணத்தில் நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.